உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நாமக்கல்லில் 3 மகள்களை கொன்றுவிட்டு தந்தையும் தற்கொலை செய்து கொண்டிருக்கக்கூடிய சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. கடன் தொல்லையா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே 3 மகள்களை கழுத்தை அறுத்து கொன்றுவிட்டு தந்தையும் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். திம்மநாயக்கன்பட்டியில் கோவிந்தராஜ், அவரது மகள்கள் 3 பேர் மரணமடைந்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் கௌரி சங்கர் வழங்க கேட்கலாம். கௌரி சங்கர், வணக்கம். இந்த சம்பவம் குறித்த முதற்கட்ட தகவல்கள் என்ன? நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த வேப்பா கவுண்டம் புதூரில் வசிப்பவர் கோவிந்தராஜ். இவருக்கு 3 மகள்களும் 1 மகனும் உள்ளனர். இவருடைய மனைவி பாரதி. இவர் வீட்டிலேயே தான் உள்ளார். இவர் தன்னுடைய லாரி வாங்குவதற்காக வங்கியில் கடன் பெற்றதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தன்னுடைய 3 குழந்தைகளான பிரினிதா, ரித்திகா, தேவஸ்ரீ என்ற 3 குழந்தைகளை விடியற்காலை 3 மணி அளவில் கழுத்தை அறுத்து கொடூரமாக கொலை செய்துவிட்டு தானும் விஷமருந்து தற்கொலை செய்து கொண்டுள்ளார். மனைவி பாரதி மற்றும் அவருடைய மகன் அனீஸ்வரனை தனி அறையில் பூட்டி வைத்துவிட்டு இந்த கொடூர கொலையை நிகழ்த்தியுள்ளார் என்பது முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் இது கடன் தொல்லை காரணமாக இந்த கொடூர கொலை நடந்திருக்கிறதா அல்லது வேறு ஏதும் காரணம் இருக்கிறதா என்பது குறித்து மங்களபுரம் போலீசார் மனைவி மற்றும் அவர்களுடைய உறவினரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி கௌரி சங்கர். உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545.